ஒரு வாய்ப்பு கிடைச்சும் ஒரு டிராவல் கிடைச்சும் மிஸ் பண்றவங்க தான். ஒருத்தரோட ஒரு ஜேர்னி பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க. என்ன மாதிரி ஆளோட ஒரு ஜேர்னி பண்ற வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன மாதிரி ஆளோட ஒரு ஜேர்னி பண்றதுக்கு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் வழங்குது. எந்த நாடாவது வழங்குமா? அப்பாயின்மெண்ட் இல்லாம யாராவது ஒரு பெரும் தலைவரை நீங்க போய் பார்த்துருவீங்களா? ₹1 காசு இல்லாம உங்க ஜாதகத்தை பார்த்துருவீங்களா? பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு காற்று இயற்கையாகத்தான் ஒருத்தருக்குள்ள நடக்கிற ஒருத்தர் பரிமாற்றத்தில் இருக்கிறவரை உங்களுக்கு காட்டி கொடுத்து அவரோட நீ பயணிங்கிற ஒரு வாய்ப்பை அளிக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜேர்னி, முக்கியமான தருணத்தை நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துருக்கணும். எத்தனை வாய்ப்புகள் என்னோட நீங்க பயணிக்கிறது கிடைச்சிச்சு, என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க, எத்தனை முறை கிடைச்சிச்சு. இட்லிக்காக தோசைக்காகயா வந்தவன் நான்? சித்தர்கள் புராணம் பாடவா வந்தவன் நான்? எத்தனை முறை வெட்ட வெளியில காலை மாலை திருவண்ணாமலையில் வகுப்பு, எத்தனை ஆண் எத்தனை பெண் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு சின்ன வீடுகளில் திருவண்ணாமலையில் உட்கார்ந்து எவ்வளோ உரைகள் நான் நிகழ்த்தியிருப்பேன். எத்தனை பேர்த்த பார்த்தேன் உங்களுக்கு தெரியுமா? காலையில் பார்ப்பேன், இரவு பார்ப்பேன், எத்தனை பேர்த்த பார்ப்பேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 பேருக்கு மேலே டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ எத்தனை விதமான பண்ணோம். அப்போ ஏதோ ஒரு வயிற்று வலி ப்ராப்ளம், அண்ணன் சூழலுக்கு தீர்றதுக்காக ஒரு விஷயம், இந்த மாதிரி தான் நிறைய பேர் குமிஞ்சாங்க. நான் இங்கே தியானம் பண்ணுறேன், இந்த குருவோட இருக்கிறேன், பாம்பு மோதிரம் போட்டிருக்கிறேன், இங்கேயே தான் நான் தியானம் பண்ணுறேன், ஆனால் உங்கள் உரைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் சந்திக்கணும், உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், உங்ககிட்ட சில விஷயம், இப்படியெல்லாம். யாராவது ஒரு மனிதர்கள்ட்ட, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட காத்திருப்பை பற்றி ஏதாவது புரிதல் இருக்கா? நீங்கள்லாம் தியானம் பண்ணுறேங்கிறீங்க, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுங்க, காத்திருப்பை பற்றி உங்களோட புரிதல் மட்டும் என்ன சொல்லுங்க. உங்கள் மூஞ்சியை பார்த்து நீங்களே சொல்லிக்கங்க. உலகத்தில் காத்திருப்புனா என்னன்னு தெரியுமா? அதாங்க லைஃபே. என்ன நடந்தாலும் ஒருத்தன் காத்திருப்பான் பாருங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ரொம்ப முக்கியம்.